அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு பெரிய ட்ரெண்ட் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு. மக்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து வெளியேறி கோல்டு இடிஎஃப்ல பணம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃப்ளோ கிட்டத்தட்ட 24,000 கோடிக்கு மேல வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அது ஏன் தெரியுமா? இது ஒரு ஸ்மால் சேஞ்ச் எல்லாம் இல்ல, இது ஒரு பெரிய சிக்னலா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இருக்கலாம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ரீசன்ட் டேட்டா பார்த்தோம்னா கோல்டு இடிஎஃப்க்கு ஹெவியான இன்ஃப்ளோஸ் இருக்கு. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்லோ டவுன் ஆயிட்டே இருக்கு, அவுட்ஃப்ளோவும் நடந்துட்டே இருக்கு. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, மக்கள் ரிஸ்க்ல இருந்து வெளியில வந்து சேஃப்டியா இருக்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. இப்போ ரீசன்ட் டேஸ்ல ஏன் கோல்டு இடிஎஃப் இவ்ளோ அட்ராக்ட் ஆகுது? முக்கியமா குளோபல் அன்சர்டனிட்டி தான். வார் டென்ஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட் கன்ஃபியூஷன், ரெசெஷன் ஃபியர், இது எல்லாம் வந்தா மக்கள் என்ன பண்ணுவாங்க? சேஃபா இருக்க அசெட்டை தான் தேடுவாங்க. அப்படி ஒரு கரெக்டான அசெட்டா கோல்டு இருந்துட்டு இருக்கு. இப்ப ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூவேஷன் ஹையா இருக்கு. இப்போ வாங்கலாமா அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். அதனால சிலர் பேர் ப்ராஃபிட் புக் பண்ணி கோல்டு இடிஎஃப்க்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. கோல்டை எப்பயுமே ஒரு சேஃப் ஹெவனா நினைக்கிறாங்க. நம்மளுக்கு நேரம் மோசமா இருந்தா கூட கோல்டு வேல்யூ எப்பயுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அதனால பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, போர்ட்ஃபோலியோல கோல்டு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்போ இந்த இடிஎஃப்பை ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரியும் கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி எல்லாம் கோல்டு வாங்கணும்னா ஜுவல்லரியாவும் இல்ல பிசிக்கல் கோல்டாவும் தான் வாங்கணும். இப்போ கோல்டு இடிஎஃப் சிம்பிளா டிமேட் அக்கௌண்ட்லயே நம்ம வாங்கிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் இம்பாக்ட், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதனால ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா, கோல்டு இடிஎஃப்க்கு பணம் போறதுனால ஈக்விட்டி மார்க்கெட்ல கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் வாலடைல் ஆகலாம், பெரிய கரெக்ஷன் சான்ஸ் இருக்கலாம். பட் இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. இது ஒரு டிஃபென்சிவ் மூவா மட்டும்தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்ஃப்ளோ குறைஞ்சு கோல்டு இடிஎஃப்ல அதிகமானுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேனிக் ஆக வேண்டாம். போர்ட்ஃபோலியோல கோல்டை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஈக்விட்டியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்பயுமே உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபைடாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கோல்டு இடிஎஃப் இன்ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபியர் அண்ட் அன்சர்டனிட்டி இருக்கும்னு சிக்னல் கிடையாது. இது ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கலாம். உங்களோட ட்ரேடிங்லையோ இன்வெஸ்ட்மெண்ட்லையோ உடனே முடிவெடுக்காம ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் அதிகமாகிட்டே இருக்கு. மக்கள் ப்ரைஸ் ஏறதுனால மட்டும் இதை வாங்குறது இல்லை, அன்சர்டனிட்டி இருக்கும்போது போர்ட்ஃபோலியோவும் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்களும் இதே போல உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபைடாக வச்சிருங்க. அடுத்த ஒரு நல்ல அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களோட வளமான எதிர்காலத்திற்கு புத்திசாலித்தனமாக முதலீடு பண்ணுங்க.